Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை சீசன் வந்தாலே நம்ம ஊரில் அதுவும் வில்லேஜில் வந்து செம்ம என்ஜாயாக இருக்குங்க. அதுவும் நம்ம ஆற்றுல வந்து தண்ணி வந்துடும். வருஷம் வருஷம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேங்க தண்ணி வரும்போது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மாதிரி ஷாலை வச்சு பிடிச்சி பார்த்தோம். அதுலேயே மீன் வந்து ரொம்ப நிறைய வந்துச்சு, குட்டி குட்டி மீனாக. ஆனால் நிறைய மீன் இருந்தது. ஆற்று மீன் எப்போதுமே ரொம்ப குட்டி குட்டி மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பிடிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஜாலியான அனுபவங்க இதெல்லாம். ரொம்ப பார்க்கவே ரொம்ப உங்களுக்கே பிடிச்சிருக்கும். அங்கே இருக்கும்போது இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல செடியாக இருக்குது. ஓகே ஓகே, பயமா இருக்குடா தம்பி. மாலதி பரவாயில்ல தம்பி. எனக்கு என்னமோ காலில் ஏதோ தட்டுப்படுது. என்னவா இருக்கும்? ஒன்றும் பாம்பாக இருக்கும். தண்ணி பாம்பு தான், கடிக்காது. கொஞ்சம் டைமாக மீன் வர்றது வந்து கம்மியாகிடுச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம சரி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் தண்ணியிலேயே உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவே ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி எங்கேயும் தண்ணிக்குள்ளே உட்காந்து எல்லாருமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி எங்களை சுற்றி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. தண்ணி நம்ம பாத்திரம் கவர் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. ஜஸ்ட்டு ஷாலை வச்சு நம்ம மீன் பிடிச்சிட்டு அதிலே வச்சு க்ளீன் பண்ணியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மீன் எல்லாமே எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஒரு வீட்டில் இருந்து பொடி ஆயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் பாத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஆயில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் சேர்த்து பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்யும்போது மோஸ்ட்லி இங்கே தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து இன்னொரு டிஷ்ஷு கூட நைட் டைமில் நான் செஞ்சு போட்டிருப்பேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கூட்டாஞ்சோறு மோஸ்ட்லி செய்யும்போது என்ன பண்ணுவோன்னா, எல்லார் வீட்டிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லார் வீட்டிலேருந்தும் வந்து எடுத்து நாங்கள் செய்வோங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணாமல் இந்த டைம் வந்து நாங்கள் வெளியில் கடையிலேருந்து எல்லாமே வாங்கிட்டோம். பட் மீன் வந்து நமக்கு ஆற்றுல கிடச்சதுனால அது வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். பாருங்கள், தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எங்கள் ஊரில் வந்து செடிகளில் இருக்கும். ஸோ கருவேப்பிலையெல்லாம் நாங்கள் செடியிலேருந்தே டைரெக்டாக பறித்தது தான். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது என்னென்னா, அந்த பிளாக் கலரில் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது விரால் மீன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சமைக்க மாட்டோம். ஸோ அதை எடுத்துட்டு மற்ற மீனெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இது வந்து 1 கப் அளவு தான் நமக்கு வந்தது. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்குன்னு, நல்லா வதங்கியிருக்குது. நம்ம ஸ்டவ்வில் செய்கிறத விட இந்த மாதிரி அடுப்பு இந்த கங்கில் செய்வாங்கள்ல, விறகு அடுப்பில் செய்யும்போது சூப்பராக வந்து தீ நல்லா இதாக இருக்குங்க, பவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோங்க.
இப்போ புளி வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. புளி ஆட் பண்ணிட்டோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து பொடி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி விறகு அடுப்பு வச்சு செஞ்சாவே சூப்பராக டேஸ்ட்டாக தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. அது வரைக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பொடி எதாவது பத்தலைன்னா நாங்கள் லேட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி வந்து பொங்கிட்டுருக்குன்னு. இப்போ வந்து நல்லா கொதிக்க போகுது. நாங்கள் தீ அப்போ கொஞ்சம் நேரம் மறந்துட்டோம். அதுக்குள்ளே அது கம்மியாயிடுச்சு. ஸோ மறுபடியும் எல்லோரும் தீ அங்கே ஸ்டார்ட் பண்ணி எரிக்க ஆரம்பித்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், குழம்பு கொதிக்கிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நல்லா நாங்கள் கொதிக்க விட்டுட்டோம். கொஞ்சம் என்னோடய பக்கத்தில் இந்த குட்டீஸுங்களும் என் ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்தாங்க. அதனால ஒரு சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது. கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் வீடியோ ஃபுல்லாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எடுத்தோம். பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணலாம். இது குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்குங்க. ஐரெல்லாம் நிறைய கிடச்சிது எங்களுக்கு. ஐர மீனுன்றதே ரொம்ப ரேராக தான் எங்களுக்கு கிடைக்கும். அது இந்த வருஷம் நல்லா கிடச்சிருந்துச்சி. பட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நிறைய வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேங்க. இது வந்து கம்மியாக தான் கிடச்சிது. ஆனால் மீன் வந்து நாங்கள் கம்மியாக தான் பிடிச்சோம். எங்களுக்கு பிடிக்க வராததுனால நாங்கள் கம்மியாக தான் பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ பாருங்கள், அது பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீன் போட்டதுமே நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். ஆற்று மீன், குளத்து மீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே நம்ம வைக்கணுங்க. ஸோ பாருங்கள், மறுபடியும் நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், கொதிச்சு வரும்போது அது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மீனெல்லாம் வரும்போது அது அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே ஐர மீனுங்க. ஸோ சூப்பராக வந்துடுச்சு. இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சாவே சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்பு மீன் வந்து வெந்துடுச்சு. நாங்கள் வந்து கொத்தமல்லி மட்டும் லைட்டாக தூவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிடும்போது உண்மையாகவே செம்மையாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஐர மீன் தான் நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லோரும் குரூப்பாக சாப்பிட்டோம். பட் ஒரு வேளையில் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.